மகா நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மகா இப்போ அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது சிந்துவை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதற்கும் அவ தான் காரணம். நீ இப்படி தெருவா அலையிறனா அதுக்கு தான் அவ தான் காரணம். ஸோ அவளை சும்மா விடக்கூடாதுடா, நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் அவளோட ஆட்டம் அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாம 2 ஜோடியும் சேர்ந்துருவாங்க. அப்படி 2 ஜோடியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நிரந்தரமா நம்ம அந்த வீட்டை விட்டு பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால எக்காரணத்தை கொண்டும் அந்த 2 ஜோடியும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மகா இசைக்கிட்ட சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுவாதி இன்னைக்கு வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு பரிமாறுறாங்க. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாத்த நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை சிந்து பாக்குறாங்க. ஆஹோ, அப்படி வேற உனக்கு எண்ணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு நீ எப்படினாலும் என்கிட்ட மாட்டுவல அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ட் சிவா சாப்பிட வர்றாரு. அப்ப சிவா கிட்ட நம்ம அன்னபூர்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பெனியில் கூட்டு போய் ஏதாவது வேலை போட்டு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுவாதி ஃபினான்ஸ் ரிலேட்டட் தான் படிச்சிருக்கா. ஸோ அது சம்பந்தமா நம்ம கம்பெனியில் என்ன இருக்குதோ அதை போட்டு கொடு, நீ தான் ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லவும் சிவாவும் ஓகேமா வர சொல்லுங்க நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே சுவாதி இருந்துகிட்டு ஐயோ அப்படிலாம் வேணாங்க, நீங்க முறைப்படி இன்டர்வியூ நடத்துங்க, நான் வந்து அட்டன் பண்றேன், நான் எலிஜிபிளா இருந்தா மட்டும் நீங்க என்ன சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, உடனே சிவா இருந்துகிட்டு அம்மாவே இன்டர்வியூ வச்சுட்டாங்க, அம்மாவே செலெக்ஷன் பண்ணிட்டாங்க, அம்மா சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வேலைக்கு வந்துருங்க, நாளையில இருந்து ஜாயின் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் அங்கே போய் இவங்க பண்ண போகிற சேட்டைகள் என்ன, அட்டகாசம் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இனி நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து முடிவு பண்ணிட்டாங்க, ரைட்டு இவளை இங்கே இருக்கவே விடக்கூடாது, ஏன்னா இங்கே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சி நம்மளை வந்து துரத்தி விட்டுருவா, இவ இங்கே இருக்கிறது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கிட்ட பிளான் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது சுவாதிக்கு வந்து பேரி மாத்திரை கலந்து கொடுத்துருவோம், தெரிச்சு ஓடிடுவா இங்கேருந்து, அவள் ஒரு தடவை இங்கேருந்து கிளம்பிட்டானா திரும்ப இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா பேதி மாத்திரை கலந்து ஜூஸ்னு சொல்லி சுவாதிக்கு கொடுத்துட்றாங்க. சுவாதி அது குடிச்சிட்டு இங்க சீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் சீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் அப்படின்னு சொல்லி மாறி 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 போயிட்டு வர்றாங்க. அவங்களால இன்னும் நிக்கவே முடியல, என்னடா செய்யறது, பேசாம கிளம்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி முடிவெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் சிவா வர்றாரு. சிவா கிட்ட என்ன ரியாக்ட் பண்றது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. அண்ட் அந்த இடத்துல சுவாதி ரொம்ப கண்கலங்கி போய் நின்ட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த காட்சிகள்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சிந்துவோட பிளான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். சீக்கிரமே சுவாதியை இங்க இருந்து துரத்துறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் தான். ஆறுமுகம் எப்படியாவது திரும்ப பைரவி கிட்ட பேசிடணும், பைரவி தன்கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ற விஷயங்கள் ரொம்பவே வேடிக்கையா இருக்குது. இன்னைக்கு எபிசோட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா வாசல்ல படுத்துருவாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அப்படியாவது என்ன வந்து காப்பாத்துவாளா, அதுக்காக என்கிட்ட பேசுவாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுவாங்க. ஃபர்ஸ்ட் எங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லே கிடப்பாரு. ஸோ அதை கண்டுக்காம இவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போய் கிடப்பாரு, அங்கேயும் கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டெங்கு வைரஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.